இன்று படிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 73 21 முதல் 28 வரை. வசனம் 21. இப்படியே என் மனம் கசந்து என் உள்ள திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். வசனம் 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றுக்கும் என் இதயத்தின் கண்மணியும் என் பங்குமாயிருக்கிறீர். 27 வசனம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். வசனம் 28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இது தேவனோட வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் சங்கீதம் 73 தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். சங்கீத புஸ்தகங்களை நாம் அறிந்தோம் என்றால் பெரும்பாலும் சங்கீதங்கள் தாவீது ராஜாவால் எழுதப்பட்டன. ஆனாலும் கூட இந்த 150 சங்கீதங்களிலே ஆசாப்பு என்ற ஒருவர் சில சங்கீதங்களை எழுதினதை நாம் அறிகிறோம். சங்கீதங்கள் 73 83 நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் அதனுடைய வசனத்தினுடைய வேத வசனத்தினுடைய அந்த குறிப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆசாப்பு எழுதின சங்கீதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆசாப் என்று சொல்லும்போது ஆசாப் என்பவர் ஒரு லேவியர். இஸ் a strong man of God. தாவீது தன்னுடைய கூடாரம், தேவனுடைய ஆலயத்தினுடைய இசை, மற்ற ஆலயத்தினுடைய ஒழுங்கை நடத்துவதற்காக குறிப்பாக 3 ஆராதனை தலைவர்களை தாவீது ஏற்படுத்தினார். அவர்களிலே ஒருவர் ஆசாப் என்பவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 19 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசாப் ஒரு இசை வாசிக்கிறவர். He was a cymbal player. கையில இருக்கக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்தி மட்டுமல்ல, பாடல்களை நடத்துகிறவர் மட்டுமல்ல, பாடல்களை அவர் அதாவது இயக்குகிறவர். He was a director, a choral director. அப்படின்னா பாடக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்கவும் அவர்களை நடத்துவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆசாப் என்பவர் அவருடைய குடும்ப வரலாறை நம்ம பார்க்கும்போது ஆசாப்பின் குமாரர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், சன்ஸ் ஆஃப் ஏசே. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தருடைய கூடாரத்துல செய்யக்கூடிய இசை ஊழியங்கள், ஆராதனை ஊழியங்கள், பாடல் ஊழியங்களை இவர்கள் தலைமுறையாக நடத்தி கொண்டிருந்தார்கள். ஸோ அதுதான் ஆசாப்பினுடைய ஒரு முன்னுரை என்று நம்ம சொல்லலாம். ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஆனால் ஆசாப்பு தேவனிடத்துல ஊழியம் செய்த பொழுதிலும் அவனுக்கும் வாழ்க்கையினுடைய சவால்கள் அநேகம் இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் த டார்க் நைட் ஆஃப் த சோல் என்று. ஆத்மாவிலே இருக்கக்கூடிய இருளான இரவு, அதாவது இருளான ஒரு சூழ்நிலை. அவர் தேவனை விசுவாசித்தார். ஒரே தேவன் இருக்கிறார், யாஹ்வே தேவனை அவர் விசுவாசித்தார். ஆனாலும் அவருக்கும் பல சவால்கள், பல விசுவாசத்தினுடைய கேள்விகள், சில சோர்வுகள், நிலையற்ற சூழ்நிலைகள். And many times he was very disillusioned even though he knew God and he served God in the house of the Lord. இந்த சங்கீதம் 73 நம்ம பார்க்கும்போது 28 வசனங்கள் இருக்கின்றன. அதை 2 பிரிவாக நம்ம பிரித்து கொள்ளலாம். வசனங்கள் 1-15 ஒரு பிரிவாகவும், வசனங்கள் 16-28 வரை இன்னொரு பிரிவாகவும் நம்ம பிரித்து வாசித்துக் கொள்ளலாம்.
இந்த ஆசாப்பு எப்படி இந்த சங்கீதத்தை துவங்குகிறார் என்று நம்ம பார்ப்போம். சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Surely God is good to Israel, meaning the people of God, to those who are pure in heart. இப்ப இருதயத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு இருதயம்? தேவன், இஸ்ரவேலின் தேவன் சுத்த இருதயத்துள்ளோருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். God is good, more so to those who are pure in heart. கர்த்தர் நல்லவர் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் குறிப்பாக சொல்லப்படுகிறது, சுத்த இருதயம் உள்ளவரிடத்துல கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாராம். அப்ப ஏன் ஆசாப்பு இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சம், இந்த தூய்மை, இந்த பரிசுத்தம் என்பது எவ்வளவு முக்கியமா இருக்கிறது ஆசாப்பு ஏன் அறிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் ஜனங்களை ஒரே தேவனாய் இருக்கக்கூடிய கர்த்தரை ஆராதிக்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வர அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். So Asaph took God seriously, and that is why for him purity is important. ஆசாப்பு தன்னுடைய தேவனை அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைத்ததுனால ஊழியங்களை விட பரிசுத்த தேவன் எவ்வளோ பரிசுத்தர் என்று அறிந்து அவர் ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். We must know that the Levites were set apart to serve the Lord in the temple of the Lord. அதனால தான் லேவியர் கோத்திரம், the Levites tribe என்று ஒரு tribe இருக்கிறது. அதிலிருந்து தான் கர்த்தரை ஆலயத்தில் சேவை செய்கிறவர்கள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். ரைட். ஸோ அந்த தூய்மை, அந்த பரிசுத்தத்தினுடைய மேன்மை வந்து ஆசாப்பு ஆரம்பத்திலிருந்து அறிந்தது நிமித்தமாக அவருடைய சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இரண்டாம் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், look at verse 2, Psalm 73 verse 2, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குறுதலுக்கும் சற்றே தப்பிற்று. If anyone of us here feel that everything had been going on well, எல்லாமே நலமாக நடந்து கொண்டு இருக்கிறது, சொகுசாக அமைக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் திடீரென்று சறுக்கி விழுகிறேனே, திடீரென்று சறுக்கி விழுகிறது போல இருக்கிறது ஒருவேளை ஒரு எண்ணம் நமக்கு இருந்தது என்றால், maybe some amongst us may be feeling that everything has been going on very well, finance coming in well, family going on well, work doing well, ஆனால் sometimes suddenly we seem to be slipping or almost slipping. உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது என்றால் நீங்க தனித்து இல்லை. If you feel alone in this journey, that you feel that you're almost slipping, you're not alone. நாம் இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல at some point in our lives we had almost slipped or we had slipped. ஒரு தவற்று மூலமாக, ஒரு தவறான தீர்மானம் மூலமாக நம்ம தடுக்கி விழுகிறோம். Some may call it a freak incident. அறிந்தும் அறியாமலும் நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகாதபடி, நடக்க வேண்டிய பாதையில நடக்காதபடி நமது தடுக்கி விழுகிறோம். But no one, none of us, or most of us at least, don't plan to fail. நம்ம வந்து தடுக்கி விழுவோண்டு நம்ம திட்டம் செய்வது அல்ல. ஆனாலும் சில நேரத்தில் வாழ்க்கையினுடைய பயணத்துல நம்ம தடுக்கி விழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. Even Asaph the Levite almost slipped. லேவியர் கோத்திரத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்தில பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஆசாப்பும் தடுக்கி விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தார். What does this show? That any one of us can slip. தடுக்கி விழுவதற்கு நம்ம எல்லாருக்கும் வாய்ப்புகள் உள்ளன. No one is immune to the challenges and struggles that life throws at us. No one. Every follower of God will face hurdles ahead. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கும் முன்பாக சவால்கள், மலை போல பிரச்சனைகள் நிச்சயமாக எழும்பும். Life is not a bed of roses. வாழ்க்கை என்று சொல்லும்போது அதனுடைய சுமைகள் உண்டு, அதனுடைய அழுத்தங்கள் நிச்சயமாக இருக்கும். Life is tough, it is hard. கஷ்டமாக தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவே சொன்னார்ல, in this world you will face troubles, but be of good cheer, I have overcome the world. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவங்கள் உண்டு முதலாவது சொல்றார், ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று பிறகு சொல்லுகிறார்.
Now look at Psalm 73 verse 3. மூன்றாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், அண்டர்லைன் பண்ணீங்க, காண்கையில், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அண்டர்லைன் பண்ணீங்க, காண்கையில் பொறாமை கொண்டேன். In verse 3 we see Asaph writes, for I envied the arrogant when I saw the prosperity of the wicked. I saw, I envied. நம் பார்க்கிறதுக்கும் நம்முடைய இருதயத்தினுடைய மறுவுத்திற்கும் சம்பந்தம் உண்டு. Beloved brothers and sisters, பார்வை ரொம்ப முக்கியம். You know, Asaph was not a haphazard believer. ஏதோ தானோன்னு விசுவாசிக்கிறவர் ஆசாப் அல்ல. அப்படி இருந்ததென்றால் தாவீது ராஜா அவரை தேவாலயத்தினுடைய ஆராதனை துதி ஊழியத்துக்கு அவருக்கு நியமனம் கொடுத்திருக்கவே மாட்டார். Asaph was a serious believer of God. He took his role very important as an important role. ஆனாலும் Asaph almost lost grip of his sight. Almost. சரியாக பார்த்து கொண்டு இருக்கையில திடீர்னு அவருடைய பார்வை மாறுகிறது. ஆசாப் அவனுடைய பார்வை திசை மாறி போனது. Asaph was distracted. Instead of single-mindedly focusing on God and God alone and ministering to God and bringing people towards God, அவனுக்கு அழைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே தேவனையே பார்த்து ஜனங்களை தேவனிடத்துல திரும்புவதற்காக, தேவனிடத்துல சேர்ப்பதற்காக செய்ய வேண்டிய அந்த சூழ்நிலை, அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆனால் சற்று அவனுடைய பார்வை மற்ற இடத்துக்கு போனது. அவனுடைய பார்வை அவனை சுற்றிலும் இருக்கிற இடத்துல போய் சேர்ந்தது. அவனுடைய பார்வை மாறினது. Why was his sight distracted? பல விஷயங்கள் அது தொடர்ந்தான அந்த வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர் அவர்கள் செழிப்பு அடைந்து கொண்டிருந்தார்களாம். The wicked were all happy, jolly, enjoying their life. ஒரு பக்கம் ஆசாப்பு பரிசுத்தம், தேவனிடத்துல சேர்கிறது, தேவ சித்தம், ஊழியம் என்று சொல்லி அவர் ஒரு பக்கம் தேவனிடத்துல அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவர் சுற்றிலும் இருக்கிற பார்க்கும்போது he begins to compare his own life and the lives of others. It seems to him that everyone else prospering, being happy and jolly except him. அவர்களுக்கு எல்லாம் பாடுகள் சுமைகள் இல்லை என்று அவர் அப்படி அந்த பார்வையில பார்க்க ஆரம்பித்து விட்டார். அவர்களுடைய இருதயம் எல்லாம் பொல்லாப்பாய் இருக்கிறது, அவங்களுடைய சிந்தை எல்லாம் பொல்லாப்பாய் இருக்கிறது, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் பொல்லாப்பாய் இருக்கிறது, தீமையாய் இருக்கிறது அவர் அறிந்து கொண்டார். அவர்களுடைய நாவு பெருமையோடு செயல்பட்டது, அவருடைய உதடு தீமையே செய்தது என்று சொல்லி அவர் கவனித்து கொண்டார். அவர்கள் எல்லாம் தேவனை தூஷணம் பண்ணினார்கள், தேவனிடத்துல சவால் எடுத்தார்கள் சொல்லி அவர் பார்க்கிறார். சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை அப்படியே இஸ் a carefree life. Everybody is having a carefree life. அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய ஆஸ்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று ஆசாப்பு, தேவ மனுஷனாக இருக்கக்கூடிய ஆசாப்பு கண்டு அவனுடைய பார்வை மாறிவிடுகிறது. Friends, perspective, sight is very important for a follower of God. Sight is very important. இதை நம்ம லேசா அந்த பார்வை ரொம்ப முக்கியம். Sight is very important. Remember how Asaph started the psalm? அவர் சங்கீதத்தை எப்படி அவர் துவங்கினார்? Surely God is good to Israel, to those who are pure in heart. நல்லதான் ஆரம்பித்தார், இடையில அங்கங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டார். சங்கீதம் 73 வசனம் 13 நம்ம பார்க்கிறோம். Psalm 73 verse 13, நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நான் விருதாகவே. What is the point of being different for God? தேவனுக்காக வித்தியாசமாய் வாழுவதற்கு அவசியமா, தேவையா? Everyone else seems to be happier. என்னை பார்க்கிலும் மற்றவர்கள் எல்லாம் புன்னகையோடு இருக்கிறாங்க, ஜோரா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, என்னை தவிர்த்து. என் வயது இருக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நான் எங்க இருக்கேன், அவங்க எங்க இருக்கிறாங்க, அட்வான்ஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. வீடு வாங்கிட்டாங்க, குடும்பத்தை நடத்துறாங்க, திருமணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிறது காடி இருக்கிறது, வசதி இருக்கிறது. ஆனா என்ன பாருங்க, நான் இங்கேயே இருக்கிறேன். I seem to be stagnant. I'm not growing. I'm not advancing. Why, Lord?
நல்லா உடுத்துறாங்க, நல்லா நல்லா பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போறாங்க, பாட்டிக்கெல்லாம் போறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சேதமே வரலையே, அவங்களுக்கு எந்த ஒரு சவாலே வரலையே. விடுமுறை வரும்போதெல்லாம் விடுமுறைக்கு போறாங்க. நிறைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அழகான படம் வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்றாங்க. அதை குறித்து கேப்ஷன்லாம் எழுதுறாங்க. டிக்டாக்ல பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். எல்லாமே நலமாக தான் இருக்கிறது. நினைத்து நான் இங்க இருக்கிறேனே விருதா, நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேனா, நான் விருதாகவே என் கைகளை உயர்த்தி கழுவினேனா, விருதா. In English, the Bible says, in verse 13, surely in vain have I kept my heart pure. In vain have I washed my hands in innocence. All this is in vain. In vain. Projaname illa. What's the point of following God? That doesn't seem to be any good happening in my life. அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அந்த வருத்தம் நமக்கு இருக்கிறதா? அந்த ஏமாற்றம் நமக்கு இருக்கிறதா? நீங்க தனித்து இல்லை. You are not alone in having all these jumbled up feelings of despair, of discouragement, disillusionment. You are not alone. People who follow our God do face all these challenges. Viruda. Do you know in the Bible we have so much of books, 66 books. Look at the book of Ecclesiastes. How does Ecclesiastes, the wise Solomon says? Everything is meaningless and சொல்றாரு. எல்லாமே vanity of vanities. அதுலயும் நற்செய்தி இருக்கு. சங்கீத புஸ்தகங்கள்ல ஒரு 150 இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக மறந்து விட வேண்டாம், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, வெற்றி, கீதம், உயர்வு, மலை போல அனுபவங்கள் ஒரு பக்கத்துல இருந்தாலும் புலம்பல் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. Lamentations. Do you know lamentation is a worship? சில பாடல்லாம் நம்ம பாடுறோம், is actually a lament to God. Lament is very powerful. Many of us know how to praise God, but not many know how to lament before God. Lament is a worship unto God. Lamentations, புலம்பலோடு தேவனிடத்துல சேருகிறோம் தெரியுமா? லைட்டா நினைச்சிடாருங்க. மலை மேலே ஏறெடுக்கிற துதி ஒரு பக்கம், ஆனா அந்த பள்ளத்தாக்குல அந்த குழியில இருந்து ஆண்டவரே புலம்புறீங்க தெரியுமா? அதையும் கூட கர்த்தர் பார்க்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் மலை மேல கூட மட்டும் இருப்பாரா? பள்ளத்தாக்கிலும் இருப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Never underestimate the very deep experience that God will bring us through. Mountain topல hallelujah praise the Lord ஆமென்லாம் கத்தலாம். ஆனா பள்ளத்தாக்குல இருக்கும்போது அது ஒரு வேற மாதிரி அனுபவம். ஆமென் சொல்லுங்க. இந்த பள்ளத்தாக்கிலும் கூட என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இவ்வளவு நாள் நம்ம எங்க ஆலயத்துக்கு வர்றோம்னா சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு you are recalling how God has helped you through the tough seasons of your life. அவர் சொல்றார் பாருங்க, 14ஆம் வசனத்தை சொல்றார், Psalm 73 verse 14, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நாள்தோறும், all day long, verse 14, have I been plagued, I have been punished every morning. Plagued and punished. Viruda, all in vain, all day long, from the moment he got up. Asaph is saying, I've been plagued, I've been punished. A man of God, a servant of the Lord, serving the Lord. Hallelujah. Is following God and living a pure life with a pure heart pointless? That's the question. கேள்வி இதுதான். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட தூய்மையாக சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தமே இல்லையா? விருதா. Might as well return to my old ways. சூடாலா போதும், இதற்காக கர்த்தருக்காக உழைத்தது போதும், வேதம் வாசித்தது போதும், ஜெபித்தது போதும், உபவாசித்தது போதும், முன் வந்தது போதும், போதும் போதும் போதும், நான் பழைய வாழ்க்கைக்கு போறேன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். Is that better? இல்லை. The thing about the Psalms is that it is honest, it's authentic. We can identify with the life or the journey. ஆசா ரொம்ப நேர்மையா இருந்தார். Brutally honest with his feelings. Brutally honest. My dear brothers and sisters, God wants us to be honest before him.
He wants us to be authentic before him. We don't need to mask up. அவர் முன்பாக நம்ம வேஷம் போடுவது அவசியமே இல்லை. வேஷம் போட முடியாத. The Psalms takes a drastic sharp turn. Something happens. Verse 1 to 15 கொஞ்சம் பார்த்தோம். Verse 16 நீங்க பார்த்தீங்கன்னா Psalm 73 verse 16 17 ஃபாலோ பண்றீங்க. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. I read it in English because it's beautiful. Verse 16. When I tried to understand all this, it was oppressive to me. Till I entered the sanctuary of God, then I understood your final destiny. Praise the Lord. ஆசாப்புக்கு மிகவும் பாரமாயிருந்தது. பாரம், சுமை. Unbearable for Asaph to watch everyone around him, observe life around him. பாரம் அப்படியே அவரே சுமந்து கொண்டார், அவரே எடுத்துக்கொண்டார். ஆக்சுவலி சில பாரம் கர்த்தர் கொடுக்கல, மனுஷன் கொடுக்க, நீங்களே எடுத்துக்கிட்டது. அப்படியே கூட்டி சேர்த்துக்கிறோம். He tried to understand, he tried to measure up, plus பண்றாரு, மைனஸ் பண்றாரு, டிவைட் பண்றாரு, மல்டிப்ளை பண்றாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா அமைய மாட்டுது. அவருடைய சொந்த பலத்தினால எல்லாமே சரியான இடத்துல போடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு. The Bible says it was oppressive to him. Do you know, people of God, we can face oppression, depression, rejection. We can. அப்படி நம்ம இப்படி போன்ற oppression, depression, அழுத்தங்க நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும் போது உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. Health is affected. Sleep is deprived. உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன. எல்லாம் பாதிப்படைகிறது. பார்வையை மாற்றி விட்டோம் என்றால், தேவன் மேல வைக்கிற பார்வை மாற்றிவிட்டு சொந்த சிந்தையெல்லாம் மற்ற இடத்துக்கு நம்ம செதறி எடுக்க வைத்தோம் என்றால் அது நம்மளுக்கு அவர் சொல்ற வசனத்துல விசனமாயிடும். It will be oppressive to us. But the turning point came. Amen சொல்லுமா? God will always show up. ஆண்டவர் எப்பொழுதும் வருவார், சரியான நேரத்தில் சேருவார். There's always a turning point in life. There is hope. The Bible says, till he entered the sanctuary of God. Praise God. Something happens inside of us when we realize and live in the presence of God daily. Amen சொல்லுமா? We cannot change people and people around us. Amen சொல்லுங்க. We cannot change situations and circumstances, but we can go into the presence of God. அரசாங்கத்தை நம்ம மாற்ற முடியாது, தலைவர்களை மாற்ற முடியாது, மனுஷனை மாற்றவே முடியாது. ஆனால் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வந்தாலே போதும். கர்த்தர் நம்மளை உருவாக்கி நம்மளை மாற்றுவார். நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை அப்படியே ப்ரோசஸ் பண்ணி அந்த இடத்துல வாழ வைப்பாரு. எங்கே ஓடி போக தேவையில்லை, இருக்கிற இடத்துல கர்த்தர் வாழ வைப்பாரு. தலை நிமிர்ந்து நடக்க வைப்பாரு. ஆமென் சொல்லுவோமா? Asaph suddenly turned back to his priorities. அவர் எது முதன்மையா வைக்க வேணும் அதெல்லாம் வைக்க தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே அவர் கூடி வந்தார். He entered the sanctuary of God. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு சேர்ந்து வாசிப்போமா? என் இருதயத்தின் கன்மலை. மறுபடியும், என் இருதயத்தின் கன்மலை. In English, the strength of my heart. One more time, the strength of my heart. Brothers and sisters, today God wants to strengthen our hearts. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த அவர் ஆசையாக இருக்கிறார். The heart is so important. இந்த இருதயம் தொடர்ந்து துடித்து கொண்டே இருக்க வேண்டுமே, அடித்துக்கொண்டே இல்லை, என்ன சொல்லுவாங்க, பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே, துடிப்பு இருக்கணுமே. இந்த இருதயம் துடிக்கிற வரைக்கும் நம்ம வேலை செய்ய வேண்டுமே, பகல் இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய வேண்டுமே. We have to keep on going, right? No matter what, we have to face life ahead of us. நம்முடைய ஹார்ட் பீட் நிலை எப்படியாக இருக்கிறது? Some of us got that watch that you can check your heartbeat. What is mine now? 86 ன்னு சொல்லுது. BPM தானே சொல்லுவாங்க. BPM 10 minutes ago, இப்போ தெரியல, 95ல போயிருக்கும். இங்க இருந்து பிரசங்கம் பண்ணும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். What is your heartbeat? The rate of your heartbeat. What is the condition of our hearts today? யார் தெரியுமா நம்முடைய இருதயத்தினுடைய நிலையை கரெக்டாக அளவோடு அறிய முடியும்? தேவன் மட்டும்தான்.
God alone knows the condition of our hearts. God alone. வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள், வாழ்க்கையினுடைய வலி, வேதனை, கவலைகள். God knows the tough days of our life. At the same time, God knows our joys and victory as well. தேவன் நம்முடைய ஜெயங்களையும் நம்முடைய முன்னேற்றங்களையும் கூட தேவன் அறிகிறார். சங்கீதம் 139:1 நம்ம பார்க்கிறோம். Psalms 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். Jesus is our cardiologist. தேவன் தான் நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் தூரத்திலிருந்தே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பணத்தையும் நம்முடைய ஆஸ்தியும் நம்முடைய தாழ்ந்துகளும் நம்முடைய வரங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் தேவன் கேட்காதபடி அவர் நம்மிடத்துல என்ன அர்த்தமா கேட்கிறாரு? நம்முடைய இருதயத்தை தான் கேட்கிறார். ஏமேன்னு சொல்லுமா? எல்லாவற்றையும் நம்ம கொடுத்து இருதயத்தை கொடுக்கலன்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம், எல்லா செலவுகளையும் செய்யலாம், எல்லா ஊழியங்களையும் செய்யலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆனா நம்முடைய இருதயம் தேவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்றால் அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால்தான் நம்முடைய ஆலய ஆராதனை ஒழுங்குகளை நம்ம பார்க்கிறோம். You love the Lord your God with all your heart. ஒரு முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வாயாக. முழு இருதயத்தோடு, பாதி இல்ல, கொஞ்சம் இல்ல, நிறைவான. ஹல்லேலூயா. நிறைவாக நம்மளை நடத்துகிற நிறைவாக நம்முடைய இருதயத்தை கொடுக்க. You know what does the Bible say in Proverbs 4:23? Guard your heart, it is the wellspring of life. உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து தான் ஜீவ நீரூற்று புறப்பட்டு வருகிறதா. இந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொண்டோம் என்றால் இதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட்டு வருகிறது. ஆமென் சொல்லுமா? ஜீவ நீரூற்று புறப்பட்டு வருகிறதா. சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த இருதயம் எவ்வளவு முக்கியம் என்று நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:7 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காலத்துல 1 Samuel 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்ளும் போது சாமுவேல் இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். பார்வை பார்த்தீங்களா? நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா சொல்லுமா? மனுஷன் முகத்தை பார்ப்பான். ஃபுல் ஸ்டாப். ஆணித்தரமாக வசனம் சொல்லுது. மனுஷன் முகத்தை தான் பார்க்க போறான். நீங்க எதை செஞ்சாலும் அவனை திருப்திப்படுத்தவே முடியாது. ஓரளவு தான் திருப்திப்படுத்த முடியும். Try pleasing man, you will be disappointed. You keep trying it, you will be more disappointed. ஏனால் மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆணித்தரமாக. Man looks at outward appearance. கர்த்தரோ, ஆமென் சொல்லுமா? But the Lord looks at the heart. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மற்றவங்க எல்லாரும் குவாலிஃபிகேஷன் கிடைச்சது போல இருந்தது. ஆனால் தாவீது அந்த வயலில் போய் அவர் வந்து அந்த புள்ளி இடங்களில் போய் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவரை பார்த்தார். அவனுக்குள்ள இருக்கிற இருதயத்தை பார்த்தார். If God is not as interested in the outward things of life, why are we giving those the utmost importance in our life? If God is not so much interested in the things of life, ஜீவனின் பொறுமை, வாழ்க்கையினுடைய மற்ற எல்லா ஆஸ்தி, சொத்து, பணம் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் ஆண்டவர் எதை முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்? மனுஷனுடைய இருதயம். Man is always drawn to the outward. மனுஷன் எப்பொழுதும் வெளியான காரியத்துக்கு தான் வந்து நாடுவான், தேடுவான். என்ன தெரியுமா? பதவி, பட்டம், புகழ், பெயர். நேச்சுரலி யாருக்கு வேணாம்? Oftentimes at the expense of the heart. இருதயத்தை சேதப்படுத்துகிற அளவுக்கு முன்னேற்றம், பதவி, பட்டம். பதவி, பட்டம், புகழ்ச்சி, பெயர்லாம் தவறு இல்லை. ஆனா if at the expense of the heart, then something is wrong. நீதிமொழிகள் 21:2 நம்ம பார்க்கிறோம், மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். கர்த்தரோ, மனுஷன் ஒரு பக்கம் பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ. The Bible very clearly dissects how man behaves and how God is. மனுஷன் எப்படி அவன் செயல்படுகிறான்,
தேவன் இப்படியாகவே இருக்கிறார். தேவன் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை அலசி ஆராய பார்க்க முடியும். இந்த இருதயத்தை தேவனிடத்தில் நம்மளால கொடுக்க முடியும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பாதத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். Psalm 73 verse 21 இப்படியாக என் மனம் கசந்தது. ஆசாப்பு சொல்றாரு, என் உள்ளின் திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். 25ஆம் வசனம், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூகலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமும் இல்லை. What a powerful statement. Remember Asaph, he almost slipped. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னார், I almost slipped சொன்னார். His heart almost stopped. His heart was almost away from God. Almost. He almost lost focus, lost direction, mission, vision. ஆனாலும் அவன் பலன் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. But now he is regaining his strength. அவருடைய பார்வை மறுபடியும் சரிப்படுத்துகிறார், அலைன் பண்ணுகிறார், கேலிபிரேட் பண்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அவருடைய பார்வை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய இருதயம் எல்லாம் அப்படியே ரீஃபோக்கஸ் பண்ணி ரீஅலைன் பண்ணி வருகிறார். ஏமேன்னு சொல்லுவோம். 26ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றுக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். My flesh and my heart faileth, but God is the strength of my heart and my portion forever. But God, my heart is failing. என்னுடைய இருதயம் தோய்ந்து போய் இருக்கிறது, மங்கி போய் இருக்கிறது, வேதனையில இருக்கிறது. But God, ஆனாலும் என் தேவன் என்றென்றுக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். Brothers and sisters, this heart is very fragile. அதனால ரிப் கேஜ் இருக்கு, அதனால தான் பாதுகாப்பு உள்ளுக்கு இருக்கு. Is very weak, very vulnerable to fail, to fall. ஆனாலும் ஆசாப்பு உறுதியாக இந்த வசனம் முடிகிற கட்டத்தில் அவர் சொல்றாரு, அவர் உறுதியாக அவருடைய இருதயத்தில் பலன் அவருடைய தேவனாய் இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லுகிறார், உறுதிப்படுத்துகிறார். கடைசி 2 வசனத்தோடு முடிக்க போகிறேன். Look at verse 27 and 28. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். For lo, they that are far from thee shall perish. இதோ என்று சொல்லுகிறார். Now he comes to a point that God will deal with people around him. He doesn't need to leave things to God, leave people to God, let God handle it. அது சொல்லி கடைசி 28ஆம் வசனம் பாருங்க, அதுதான் சுவாரஸ்யம், அதுதான் the beautiful thing. அப்படி என்ன சொல்றாரு, எனக்கோ சொல்லுங்களேன், எனக்கோ. இப்ப ஜனங்க வாழ்றதுதான் வாழ்ந்துட்டு போனோம், ஆனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிட்டாரு, அவனை பார்த்தாரு, இவனை பார்த்தாரு, இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை பார்த்தாரு, ஆனா இப்படி மாறிட்டாரு. ஏமேன்னு சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லுமா? Look at verse 28. But as for me, never mind about the haters, the naysayers, the proud, the arrogant, whoever it may be, never mind about them. I can't judge them, I can't live their life. But as for me, யோசுவா சொன்னார்ல, நானும் என் வீட்டாருமோ, as for me and my household. But as for me, it is good to be near God. Hallelujah சொல்லுங்க. No matter who, what, where, for me it is good to be near God. Full stop. I have made the sovereign Lord my refuge. I will tell of all your deeds. Hallelujah. சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், கர்த்தர் அவங்கள பார்த்துக்கிட்டோம். இப்ப ஆசாப்பு அவனுடைய பார்வை, அவனுடைய முக்கியத்துவம், அவனுடைய முதன்மை எல்லாம் மறுபடியும் ரியலைன் பண்ணி சரிப்படுத்துறார்.
தேவனுடைய பிரசனத்துல வந்தது நிமித்தமாக எல்லாமே சரியா அமைஞ்சிருச்சு. சில நேரத்தில் முதன்மையாக வைக்காததுனால தான் சூழ்நிலை, பிரச்சனை, சச்சரவுக்குள்ள நம்ம நுழைந்துடுறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Asaph decides to draw near to God and put his trust in the Lord God once again. Who's Asaph? He was a Levite, the man of God, the worshipper, leader. அவருக்கே விசுவாச சோதனை இருந்தது. ஆனா மடிந்து போகாதபடி கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். இவ்வளவு சொல்லி இன்றைக்கு மதர்ஸ் டே. நீங்க நினைச்சீங்க இன்னும் பாஸ்டர் அந்த ஏசப்பை பத்தியே பேசிட்டு இருக்காரு. I have to preach the word as it is. Before it is Mother's Day, is the Lord's Day. அதுக்கு பிறகு தான் மதர்ஸ் டே. I have to bring the word as it is. இன்றைக்கு என்ன தினம்? அந்நியர் தினம். We honor all the married women in our midst, all the mothers, all the single women, senior women in our midst. We honor you as women, as ஸ்திரீகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எவ்வளோ சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க அல்லவா? As a lady, as a woman, you carry a different load that a man carry. குடும்பத்தினுடைய சுமை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, பிள்ளைகளுடைய சுமை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, கணவருடைய சுமை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, வேலையினுடைய சுமை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது, வீட்டு வேலைகளுடைய காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள், சபை, அது மட்டும் இல்லாதபடி உற்றார் உறவினர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இன்லாஸை பார்க்க வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய வருமானத்தை பார்க்க வேண்டும், ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணும், த பிரசன்ட், த ஃபியூச்சர். இதெல்லாம் முடித்த பிறகுதான் உங்களை குறித்த ஒரு அக்கறை, உங்களுக்கு ஒரு கரிசனம், ரைட்? மற்ற எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும், உங்களை பார்க்கறது யாரும் இருக்க மாட்டாங்க. That is life. And today I want to also share this because இன்று நம்ம மத்தியில all women, especially today Mother's Day இருக்குன்னா, to all the young women, the young people, youths, young adults, if you are a girl, you grow up to be a lady, woman, you're going to be one day a grown up woman. அந்த வாழ்க்கையினுடைய பயணத்துல திருமணம், மனைவி, பிறகு ஒரு தாயாக, ஒரு சம்பந்தியாக, பிறகு ஒரு பாட்டியாக, அந்த வாழ்க்கையினுடைய பயணத்துல நம்ம எல்லாரும் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. 3 lessons we learn from Asaph. Firstly, enter the presence of God. முதலாவது தேவ பிரசன்னத்துக்குள்ளே நுழையுங்கள். அங்க விட்டு வெளியே போயிடாதீங்க, அங்கேயே இருங்க, கொஞ்சம் தாமதிங்க. Extend, linger in the presence of God. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, have a renewed spiritual sight. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் கர்த்தர் மறுபடியும் ஸ்திரப்படுத்துவாராக. கண்களில் இருக்கக்கூடிய அந்த மறைவுகள், the scales in your eyes, வலது இடது பக்கம் பார்க்காதபடி, முன்பு பின்பு பார்க்காதபடி, கர்த்தரையே நோக்கி பார்த்து, விசுவாசத்தை துவங்குகிறதும் முடிக்கிறதுமான இயேசுவை பார்த்து உங்களுடைய ஓட்ட பந்தயத்தை ஓடி முடியுங்கள். கடைசியாக, as a pastor, I say to all of us, keep your heart pure. உங்களுடைய இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். Guard this small little organ that God has given. Guard this heart. This heart is so important. God's will for you as mothers, as women, as wives, God's will for you is purity. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சித்தமானது பரிசுத்தம். பரிசுத்தம் அது தேவ சித்தம். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இங்க செய்யற காரியம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். I want to pray for all the women in our midst. I would like to ask you to stand to your feet. I want to pray for you. I pray a blessing over you. To all the mothers here, திருமண ஆன பெண்கள், and if you are a single woman in our midst, you are a senior woman, just stand up. I want to pray for you. I want you to just lift up your hands to the Lord and thank God for His grace. அவருடைய பலன் என்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற என்னுடைய தேவன். ஹalleluya, hallelujah, praise the Lord. I just want to say a prayer of blessing. உங்க மேல ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை நான் ஏறெடுக்க போகிறேன். வார்த்தை நல்ல நிலத்துல விழுவும்போது அதனுடைய பல நல்ல கனிகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹalleluya. மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வார்த்தையில
வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்க பிழைப்பீங்க. உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போற இடம்லாம் நீங்க நறுமணமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். Hallelujah. I just want to say a prayer to all the women in our midst. May God bless you. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்க மத்தியில இருக்கக்கூடிய எல்லா மதர்ஸ்க்காக, all the women, Lord, in our midst, I just want to bless them in the name of the Lord Jesus Christ. அவங்களுடைய இருதயத்தினுடைய நிலையை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அப்பா, அவங்களுடைய ஆலயத்தில், அவங்களுடைய பிரசனத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபை நீங்க தருமாறு நான் செபிக்கிறேன் அப்பா. இதோ ஆண்டவரே, அவங்களுடைய பார்வையை நீங்க ஆசீர்வதிக்குமாறு நான் செபிக்கிறேன். பரிசுத்த பார்வையை, ஒரு ஆவிக்குரிய ஒரு பார்வையை நீங்க தர நான் செபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை தூய்மையான ஒரு வாழ்க்கையா இருக்க நீங்க ஏற்படுத்துமாறு மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்க போற இடமெல்லாம் நறுமணமாக ஆசீர்வாதமாக இருக்க மனதார வாழ்த்துகிறேன் அப்பா. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல இவர்களும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக சேவை செய்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க மனதார வாழ்த்துகிறேன். எல்லா ஆபத்து, விபத்து, நோய், பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து, மனுஷனுடைய சூழ்ச்சியிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுமாறு மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே, இந்த மதர்ஸ் டேல கர்த்தர் என்னோடு வார்த்தை மூலமாக பேசினான்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, பெரிய காரியங்களுடைய சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட மனதார நான் வாழ்த்துகிறேன் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.